வந்தா ஒருவேளை நம்ம மல்லிகிட்ட பேசிட்டு இருந்ததை கேட்டிருப்பாளோ? நம்ம செல்விக்கு பணம் கொடுத்த விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? அதான் மூஞ்ச ஒரு மாதிரி உருன்னு வச்சு நிக்காள. என்ன மேக்னா, வா 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 வா. ஆண்டி ஜூஸ் எனக்கு தானே? சரி சரி குடிமா. நான் மல்லிகாக்கு வேற குண்ட கொடுத்துக்கிறேன். மல்லிகாக்கு கொண்டு வந்தீங்களா? சரி சரி மல்லிகாக்கு அந்தாங்க குடிங்க. மேக்னா நீ வெயில இருந்து வந்திருக்க, நீ ஜூஸ் குடி, நான் அதுக்கு அப்புறம் குடிச்சிடுவேன். பரவாயில்லக்கா குடிங்க. அப்படி சொல்லுவியா? கொண்டா கொண்டா. மாமியார் மருமகளும் சாடிக்கேத்த மூடி மாதிரிலாம் இருக்கியா? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. மேக்னா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? செல்வி ஊர் விட்டு போயிட்டா. அப்படியா? செல்விக்கு ஊர் விட்டு போயிட்டாங்களாக்கோ? ஆமா. உனக்கு எது ரூபா தர வேண்டி இருக்கோ? மல்லிகா வாய் தவறி கூட சொல்லிராத. செல்விக்கு நான் ரூபா கொடுத்துருக்கேன்னு சொன்னா கேளு. அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டேன். என்கிட்ட சொல்லிட்டேல்ல, நான் ஒரு விஷயத்தை வெளியே கக்கிர மாட்டேன். ஏன் தெரியுமா மேக்னெட் எப்படி கேக்கேன்? அவ ஏதாவது ரூபா கொடுத்திருந்தானா நைஸா சொல்லுவல்ல. ஆமா அதுவும் சரிதான். அப்ப மெதுவா கேளு. அவ எது ரூபா கொடுத்திருக்காளா எனக்கு தெரியாம தெரிஞ்சு போகும்ல. ரெண்டு பேரும் என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. என்ன மேக்னா பேசாம நின்னுட்டு இருக்க? நின்னுட்டு இருக்கத பார்த்தாலே தெரியுது வாங்கிட்ட செல்வி ஏதோ பணம் வாங்கிட்டு போயிட்டா போல இருக்குன்னு. அப்படிலாம் ஒண்ணு இல்லக்கா, என்கிட்ட எதுவும் காசு வாங்கலையே. வாங்கலையா? ஒண்ணு மட்டும் விட்டு வச்சிருக்கா போல இருக்க. ஊர்ல பாதி வரட்ட பணத்தை வாங்கிட்டு போயிட்டாளே. அப்படியா? என்ன அப்படியான்னு கேக்க? என்ன அந்த ஊர்ல தான் இருக்கே, நீ வேற ஊர்ல இருந்து வந்திருக்கியா? உண்மையிலே எனக்கு தெரியாதுக்கா. நிறைய பேர் காசு வாங்கி இருக்காங்களோ. ஆனா முன்னாடி மாதிரிலாம் இல்ல. முன்னாடினா 25,000 50,000 மொத்தமா வாங்குவா. இப்ப என்னவா 500 1000 அப்படின்னு 1 ரூபா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு பிச்சு வாங்கியிருக்கா. அப்படியா? இதுல இருந்து என்ன தெரியுது? உங்க மருமக அவளுக்கு ரூபா கொடுக்கலன்னு தெரியுது. புரிஞ்சுக்கிட்டேல? புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பைத்தியக்காரி பணத்தை கொடுத்து ஏமாந்து போனேன். நீங்க ஏதாவது செல்விக்கு பணம் கொடுத்துருக்கீங்களா? இல்லம்மா இல்ல, நான் பணம் ஒண்ணும் கொடுக்கலையே. என்கிட்ட அது தொட்டு இந்த மாமியார் எப்படி எல்லாம் என்ன ஏமாத்துது. 5000 ரூபாய் கொடுத்துருக்குது. அது வாயால இப்ப கொஞ்சம் முன்னாடி தான் சொல்லுச்சு. இப்ப இல்லன்னு இதே வாயால தான் மறுபடியும் சொல்லுது. இது சொல்றது எதையுமே நம்ப கூடாது. இப்பதானே நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாமியாரை பத்தி. வாயில வரதெல்லாம் பொய். மர்மோல அப்படி சந்தேகமா பாக்காத. நான் 1 ரூபா கூட அவளுக்கு கொடுக்கல பாத்துக்கோ. என்கிட்ட அது தொட்டு நானே தொட்டு இல்லாம அலைறேன். அம்பு மேக்னா உங்க மாமியார் 1 ரூபா கூட கொடுக்கலன்னா பாத்துக்கியா? நம்பிட்டேன். நீ சொல்லத பார்த்தா ஏதோ உங்க மாமியார் 5000 ரூபாய் கொடுத்துட்டு ஏமாந்து இப்போ முழின்னு முழிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி பேசுதியே. 2 ஃப்ராட் கூட்டணி வச்சிட்டுக்க. மல்லிகா நீங்க சொன்ன சரியா தான் இருக்கும். எங்க ஆன்ட்டி எந்த காசும் யாருக்கும் கொடுக்கல. அவ்வளவுதான் மேட்டர் முடிஞ்சி. அப்ப இப்பதான் எனக்கு உசுர் வந்த மாதிரி இருக்கு. என்ன மல்லிகா கிளம்பிட்ட? ஆமா நீ ரைட். நாளைக்கு வேற என் தம்பி பட்டு எடுக்க போகணும்னு இருக்கான் கல்யாணத்துக்கு. உனக்கும் பொண்ணுக்கு ஒரே மாதிரி பட்டு எடுத்து கேட்க வேண்டியதுதானே உன் தம்பிட்ட? ஆமா அப்படிதான் நான் சொல்லியிருக்கேன். எனக்கும் பொண்ணுக்கு ஒரே மாதிரி ஒரே கலர்ல ஒரே டிசைன்ல சீர்சரத்தி எல்லாம் எப்படி பேசி இருக்கியா என்ன? நான் நிச்சயதார்த்தத்து அன்னைக்கு ஒண்ணு பேச முடியல. ஆனா ஒண்ணு அவ அப்பா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? மூத்தம்மாவா நயன்தாரா அவ இஷ்டப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளாம். அதனால அவ வீட்டுல அப்படியே கை கழுவி விட்டாச்சு அவளை. அதனால சம்பந்தாவுக்கு தான் எல்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னத்தை போட்டு கேட்க எல்லாமே என் தம்பிக்கு தானே வரும். ஆனாலும் அப்படி விட்டுற முடியாது மல்லிகா. நீ ஒரு லிஸ்ட போடு. என்னது லிஸ்டா? மல்லிகா என் அம்மாவே 2 பேரும் அவனு இஷ்டப்படி கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டானுவா. அதனால ஒண்ணு வாங்க முடியல பாத்துக்கா. அதனால நீ அப்படி விட்டுறாத என்ன? என்னதான் எல்லாம் கொடுக்கன்னு சொன்னாலும் ஒரு பெரிய லிஸ்ட் போடு அப்படின்னு சொல்லுதேளோ. இந்த மாதிரி எல்லா சொத்தும் உன் தம்பி பொண்டாட்டிக்குதான், தம்பிக்குதான். ஆனாலும் நீ ஒரு லிஸ்ட் போடணும். அப்பதான் மைனிங்கிற பையன் அவளுக்கு இருக்கும். ஓஹோ இப்படி ஒரு கதை இதுக்குள்ள இருக்காக்கோ. எனக்கே இந்த விஷயம் புரியாம இருந்திருக்க. அப்போ வீட்டுக்கு போறேன், லிஸ்ட் போடதே சம்பந்தக்கு அப்பாவுக்கு அனுப்பி விடுதேன். அதை செய் முதல்ல. கல்யாணத்துல சீர்சரத்தி எது வாங்கணும்னு சொல்லி உனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ. உடனே எனக்கு ஒரு போன போட்டுறேன்னா. டவுரி வாங்குறதே குற்றம். இதுல எங்க மாமியார் அந்த மல்லிகாவுக்கு சொல்லி கொடுக்கு. இல்ல மல்லிகா ஒண்ணுமே தெரியாதுல்ல. 2 பேரையும் உள்ள மாமியார் வீட்டை வச்சு நல்லா நொறுக்கணும். ஊருக்கு 2 மாமியார் இப்படி இருந்தா போதும். அவ்வளவுதான். வரக்கூடிய மருமக பாடுகள்லாம் திண்டாட்டம் தான். வரதட்சணை வாங்குறது குற்றம், கொடுக்கறது குற்றம் தெரியாமல இருக்காங்க இவங்க எல்லாம். சரி அப்ப போயிட்டு வரேனா? சரி மல்லிகா போயிட்டு வா. மர்மோல சாப்பிடுதேம்மா. நல்ல மீன் குழம்பு வச்சு சோறு பொங்கி வச்சிருக்கேன். எனக்கு பசிக்கல ஆண்டி. என்னது பசிக்கலையா? ஆமா நான் அப்புறமா சாப்பிடுறேன். தயிர் பசிக்கலையாம்ல? எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். எங்கயாவது ஹோட்டல்ல போய் நல்ல மூக்கு முட்டை தின்னுட்டு வந்திருப்பா பிரியாணிய. என் மோவன் சம்பாத்தியத்தை கரைக்கிறதுக்குனே இருக்கா. எனக்குன்னு வந்துச்சு ஆந்திருக்காள. என் மோவன் மட்டும் என் இஷ்டப்படி கல்யாணம் பண்ணியிருந்தா மல்லிகா மாதிரி நானும் ஒரு பெரிய லிஸ்ட போட்டிருப்பேன். வம்பா போச்சு. எதாச்சும் என்னமோ தலையில அப்படியே எழுதி இருக்கு. அம்மா என்ன மாதிரி மாங்கா கொத்து கொத்தெல்லாம் கிடக்கு. அன்னைக்கு இந்த பக்கம் வரும்போது லேசா பூ பூத்த மாதிரி இருந்து அதுக்குள்ள என்ன மாதிரி காய்ச்சி தள்ளிட்டு மாடச்சமையான தோட்டம் தானே இது. அதான் மாங்காயை வித்தே வருஷந்தோறும் பல லட்சத்தை சம்பாத்தியம் பண்ணிருந்தான். தொடம்போதே என்ன அழகா இருக்கு. மீன் குழம்புல போட்டு தின்னா எப்படி இருக்கும். பழைய கஞ்சிக்கு மாங்காய் ஊறுகாக்கும் அடி பொலிதான். பல லட்சம் சம்பாத்தியம் பண்ணுதான். நம்ம ஒரு 2 மாங்காய் பறிச்சுட்டு போறதுல என்னத்தை குறைஞ்சு போகுது. எம்மா ஒரு கொத்து மாங்காய். இதையும் பறிப்போம். இதையும் பறிச்சா அவனுக்கு என்ன லட்சமா குறைய போகுது. நல்ல வேளை யாரும் பார்க்கல. பாடிரும் நிக்க கூடாது. இன்னைக்குதான் மரதத்து முகத்துல சிரிப்பு இருக்கு. ஏக்கா என்ன ரெஸ்டாபதி ரெஸ்ட் எடுக்கலையா? ஏடி சும்மா கிண்டல் பண்ணாதீடி. ஏக்கா ரெஸ்டாபதி வந்த ஆட்கள்லாம் அப்படியே பெட்ல ரெஸ்ட் எடுத்துட்டே இருக்கணும். சாப்பாடெல்லாம் முன்ன வரணுமாக்கோ. டாக்டர் சொன்னாரு. நீங்களே என்ன பத்தி என்ன பாடாப்படுத்தியம்மா. அவதான் பெயிட்டால புறவு இருக்கு இந்த வியாதி எல்லாம். ஏடி சும்மா இருங்க கிண்டல் பண்ணாதீ அவளை போட்டு. அச்சி அவ போனதே எனக்கு இந்த கனவு மாதிரி இருக்கு. ஆமாடி அவ என்னைக்கு போறேன்னு சொன்னா அதனாலதான் உனக்கு அப்படி இருக்கு போல. சரிக்கா இனிமே நிம்மதியாயிரி. ஆமா இப்பதான் எனக்கு கொஞ்சம் சமாதானமா இருக்கு. ஏக்கோ
யார் உள்ள வாங்க, கதவு திறந்தா இருக்கு. எம்மா நீ மல்லிகை கூடல வந்த? எனக்கு வீடு பக்கத்துக்கு வந்தோம். கடைசில அவங்க என்ன ஒரு வீட்டை காணிச்சிட்டு எங்க போனாங்கன்னு தெரியல, ஆளே காணல. அதனால தான் தேடிட்டு இருக்கேன். யார் வீடுமா பாத்திருக்கியோ? கோழி பிடிச்சான்னு சொல்லுவாளாம்ல, அந்த வீடு தான் நாங்க பாத்துருக்கோம். ஓ நம்ம கோழி பிடிச்ச வீடா? ஆமாம்மா, அந்த வீடு தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா. அதான் மல்லிகா அக்காவை தேடிட்டு இருக்கேன். அவங்க தானே என்ன இந்த வீட்டை கொண்டு காணிச்சாங்க. சரி அவங்கள வச்சு அட்வான்ஸ் கொடுத்துடலாம்ல அப்படின்னு நினைச்சு தேடினேன். இந்த அக்காவை ஆளை காணல. அதான் உங்க வீட்டு பக்கத்துல இல்ல, அதை தேடி வந்தேன். அவ எங்க போனாலும் தெரியலையம்மா. கொஞ்ச நேரம் உட்கார, நான் அவனை போன் போடட்டா? வேண்டாம் ஆச்சி, பரவாயில்ல. அம்மா ஒரு 5 நிமிஷம் கிரி, எப்படி எங்கனையா போயிட்டுங்கதான் வருவா. சரி அக்கா. கீழே உட்கார்ந்துருக்க, மேல சோஃபால உட்காரு. வேண்டக்கா, பரவாயில்ல. அக்கா நல்ல ஆளா இருப்பாவ போல இருக்க, அமைதியா இருக்காவோ. ஏமா கேக்கேன்னு தப்பா நினைச்சுக்கிடாத. நீ எந்த ஊரு, எங்க இருந்து வந்திருக்க, இங்க என்ன வீடு பாத்துட்டு இருக்க? எனக்கு ஊரு திருநெல்வேலி கிட்ட. என் மவன் இவ்வளவு நாள் திருநெல்வேலியில தான் வேலை பார்த்துட்டு இருந்தான். அதனால அங்கேயும் போயிட்டு வருவான். இப்ப கடைசியில நார்வேலுக்கு வேலை மாத்தி இருக்குக்கா. அதனாலதான் இங்க ஒரு வீடு பார்த்தோம். பக்கத்துல பத்தியெல்லாம் போயிட்டு வந்துடலாம்ல பைக்ல. ஆமா அதுவும் சரிதான். எக்கோ வீடு பிடிச்சாச்சுன்னு சொல்லுதியா? அட்வான்ஸ் அன்னைக்கு கொடுத்துருவியா? அப்ப என்னைக்கு வாடகைக்கு வாரியா? 2-3 நாள்ல வந்துடணுமா? ஏன்னா என் மவனுக்கு வேலைக்கு போன பத்தி கஷ்டமா இருக்கும் அங்க இருந்து வரணும்னா. ஏக்கோ எங்க தெருவுக்கு வர போறியா? நாங்கெல்லாம் வேத்தமா பார்க்க மாட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் தாயா பிள்ளையா பழகுவோம். என்ன உதவினாலும் கேளுங்க, நாங்க செய்வோம். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் இதை தான் எதிர்பார்த்தேன். நல்ல வேளை இந்த தெருவுல வீடு பார்த்தோம். பாவி எவ்வளவு மாங்கா. ஏக்கோ நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நானும் உங்களை தேடி கோழி பிடிச்சா வீட்டுக்கு போயிட்டு வரேன் பாத்துக்கோங்க. நானும் ரொம்ப நேரம் அங்கதான் நின்னுட்டு இருந்தேன். உங்களை காணல பத்தியல, அந்த அளவு தேடி வந்து இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன். என்ன மல்லிகா, மாங்காலாம் ஏகப்பட்ட விளைச்சல் போல இருக்கு. அது அங்க ஒரு ஆளு வேலைக்கு வித்துச்சு, அதெல்லாம் வாங்கிட்டு வரேன். ஊருக்காப்பட்ட நல்லா இருக்கும் பத்தியா, அதுக்குதான். நீ வேலைக்கு வாங்கிட்டு வரியா? ஆச்சரியமால இருக்கு. யான் நெடுமாரி எப்படி சொல்லுதே? ஏக்கோ உங்களுக்கு 2 மாங்காய் தரட்டா? உள்ள விலை வேணா போட்டு தாங்க, வேணா ஒரு 2 ரூபா குறைச்சு தாங்க. சரிம்மா, 2 மாங்காய் தான். என் மவனுக்கு மீன் குழம்புல மாங்காய் போட்டா ரொம்ப பிடிக்கும் பாத்துக்கோ. மாங்காய் எவ்வளவுமா? 3 மாங்காய் தந்திருக்கேன். 3 மாங்காய் 30 ரூபான்னு வாங்கினேன் பாத்துக்கோங்க. ஒரு 5 ரூபா குறைச்சு போட்டு 25 ரூபான்னு தாங்க. சரிம்மா, போகும்போது அட்வான்ஸ் கொடுப்போம் பத்தியா, அதுல மீதி பைசா இருக்கும்ல, அப்படியே 25 ரூபா தந்துட்டு போயிருந்தேன். சரி சரி சரி. ஏன் மரகதக்கா, நீ தான் மீன் குழம்பு வைப்பில்ல, உனக்கு 2 மாங்காய் தரட்டுமா? எனக்கு வேண்டாமா. என் மாப்பிள்ளை இன்னைக்கு தான் சந்தையில இருந்து 2 மாங்காய் வாங்கி போட்டிருக்காரு. கெட்டி மரகதம் நல்ல வேலை வேண்டான்னு சொன்ன. அவ எங்கேயோ கலாண்டிட்டு வந்திருக்கா. டீ கொத்தோட தீட்டு வந்திருக்கா பத்தியா? ஏச்சி பார்த்தாலே தெரியுதுல்ல இது யார் வீட்டு காயின்னு. ஏடி இது மாடச்சமை வீட்டு மாங்காய் மரலாம் இருக்கு. நேத்து நம்ம வரும்போது பார்த்தோம் பாத்தியா? நல்ல கொத்தா கிடக்க நினைச்சு ஆச்சரியப்பட்டோம்ல. அந்த மாங்காயை அடிச்சு பறிச்சு கொண்டு வந்துட்டாளே. ஏச்சி இவெல்லாம் அடங்கவே மாட்டாச்சி. அதையும் கொண்டு வந்து 25 ரூபாய்க்கு வித்து போட்டா பாத்தீங்களா? இவன் என்னைக்கு அடங்குனா? செல்வியை அடிச்சு பத்தின மாதிரி இவளையும் எங்கேயாவது அடிச்சு பத்தினா சரி வரும்னு நினைக்கேன். இவளை என்ன செய்யனே தெரியலையா? ஒரு நாளத்தை இருக்கு, ஒரு நாள் குடுக்க கொடையில வச்சாரி வந்துருவா. எல்லாரும் ஒண்ணு குடிட்டாலும் உங்களுக்கு நம்ம அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிரணும். இந்த பொம்பளையும் எடுத்துட்டு போயிடணும். இல்ல இந்த பொம்பளைக்கு என்னத்தையா ஒண்ணு சொல்லி எடுத்து கொடுத்து போடுவாள்வா. கோழி பிடிச்சா வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது நமக்கு கமிஷன் வம்பா போயிரும். ஏக்கோ உங்ககிட்ட பேசனே, ஆனா பேர கேட்க மறந்துட்டேன் பாத்தீங்களா? என் பேரு பாக்கியலட்சுமிமா. பாக்கியலட்சுமி சூப்பர் பேரு. பாக்கியலட்சுமிக்கா போமா அட்வான்ஸ் கொண்டு கொடுக்க போமா? சரிம்மா போம் வா. எல்லாருக்கும் போயிட்டு வரோம்மா. நான் 2 நாள்ல பால் காய்ச்சி வீட்டுக்கு வருவோம். சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. வீட்டுக்கு பால் காய்ச்சோம்ல, அப்ப எல்லாரும் வரணும் சரியாம்மா? வந்து கூப்பிட வருவேன் நாளைக்கு. சரிக்கோ, இனிமே எங்க தெருல தானே இருக்க போறீங்க, நாங்க வராமல. ரொம்ப சந்தோஷமா உங்களை பார்த்ததுல. உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷக்கா. பார்த்து எடுத்து போயிட்டாங்கன்னா ஒருத்தி போறாள்ல, அவளை பார்த்து எடுத்து நம்புங்க. என்ன ஏமா அப்படி சொல்லுத? 30 ரூபாய்க்கு மாங்காயை வாங்கிட்டு 25 ரூபாய்க்கு எனக்கு தந்திருக்காளே. 30 ரூபாய்க்கு மாங்காய் வாங்கிட்டு யார் 25 ரூபாய்க்கு தருவா? அதுல இருந்து புரிஞ்சுக்கோங்க, அவளை பார்த்து எடுத்து பழகுங்க. சரியாச்சி, நான் போயிட்டாரேன். 30 ரூபாய்க்கு மாங்காயை வாங்கிட்டு 25 ரூபாய்க்கு என்கிட்ட தள்ளிட்டா. அப்ப இவ எப்படியாப்பட்ட ஆளா இருப்பா? இவ எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த பொம்பளைட்ட பார்த்து எடுத்தான் பழகணும். எடி நின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்ப புரிஞ்சிருப்பான்னு நினைக்கேன். புரிஞ்சு நடந்தா பாக்கியலட்சுமி அக்கா பொழப்பா, இல்லன்னா அவ்வளவுதான். எடி நம்ம வீட்டுக்கிட்ட தானே வர போறா, புரியலனாலும் நாளைக்கு புரிய வச்சிருவோம். ஆமா அதுவும் சரிதான். யார் இந்த நேரத்துல போன் போடுதா? எட்டி உங்க மகன் தான் போன் போடுதாவோ. கிளம்பிட்டலான்னு கேட்கறது தான் போன் போடுவோன்னு நினைக்கேன். அப்ப எடுத்து பேசு. ஹலோ ஏங்க? ஆமா கிளம்பிட்டு ஆட்டோல தான் வந்துட்டு இருக்கோம். ஆமா இன்னும் 10 நிமிஷத்துல ஊருக்கு போய் சேர்ந்துருவோம். என்ன சொல்றீங்க? நிஜமாவா? அப்படியா? என்ன விஷயம், என்ன சொல்லு. எட்டி கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, பேசிக்கிட்டு. ஏங்க இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பீங்கன்னு என் கனவுல கூட நான் நினைக்கல. சரி ரொம்ப தேங்க்ஸ். சரி போனை வைக்க. ஏ செல்வி, என்ன சொன்னா என் மவன்? என்ன விஷயம்? எட்டி கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? ஆட்டோக்கார அண்ணே, அப்படியே வண்டியை திருப்புங்க எங்க அண்ணன் வீட்டுக்கு. ஏகோ வண்டி உங்க மைனி வீட்டுக்கா? ஆமாண்ணே, எங்க மரகத மைனி வீட்டுக்கு தான். வண்டியை திருப்புங்க. ஏ தம்பி, வண்டியை திருப்பாத, நேரா போ எங்க வீட்டுக்கு. எத்தே பேசாம இருங்க, எங்க அண்ணன் வீட்டுக்குல நான் வண்டியை திருப்ப சொல்லி இருக்கேன். இவர் தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. இவ்வளவு நாள் இருந்து போட்டு இன்னைக்கு வாரேன்னு சொன்னேன். திரும்ப மறுபடியும் என்னாச்சு உனக்கு? பைத்தியம் கிட்டியம் பிடிச்சு போச்சா? இப்போ ஒரு போன் வந்துச்சு, என் மோன் பேசணும்னு சொன்னேன். உடனே உங்க அண்ணன் வீட்டுக்கு வண்டி திருப்பணுங்க. என்ன யாரும் சொல்லி தொலைக்கவும் மாட்டேங்க. விவரத்தை சொல்லதானே போறேன். கொஞ்ச நேரம் பேசாம இருங்க அத்தை, எங்க அண்ணன் வீட்டுக்கு போய்கிட்டு. இவ்வளவு நாள் கூப்பிட்டேன், இன்னைக்கு உன்னை நான் கூப்பிட்டனா வான்னு கூப்பிடவே இல்ல. நீ நான் வம்படிக்கு வந்த. இப்ப கடைசில வண்டியை திருப்பணுங்க. எனக்கு என்ன செய்யனே தெரியல. திரும்பி போனா எனக்குல அசிங்கமா இருக்கும். என்ன அசிங்கம்? என்ன அசிங்கம்? எங்க அண்ணன் வீட்டு போறதுக்கு என்ன அசிங்கம்? தள்ளு, நான் கீழே இறங்குறேன். நான் ஊருக்கு போய் சேர்றேன், வேற ஆட்டோ பிடிச்சி. நீ உங்க அண்ணன் வீட்டுல போய் இருந்துட்டு நீங்க
அம்மா மாமியார் மருமோ சண்டையில நம்மள போட்டு பாடா படுத்தல முன்ன போகவா பின்ன போகவான்னு தெரியாம நான் பாட்டு போயிட்டே இருக்கனே. எக்கோ எங்க போவ? முன்ன போவா பின்ன போகவா? இனி நான் சொன்னம்லனே வண்டியை திருப்புங்கன்னு நீங்க பாட்டு நேரா விட்டுட்டே இருக்கீங்க வண்டிய. ஏ செல்வி, என் மவன் தான போன்ல பேசனா, என்னத்த பேசனா சொல்லு. என்னே நீங்க வண்டி எங்க அண்ணன் வீட்டு பக்கம் திருப்புங்க. சே சேர பிடிச்ச கோஷ்டிகளா இருக்கு. அங்க இருந்து இங்க மாற வந்துச்சியோ, மறுபடியும் இங்க இருந்து அங்க மாற போங்குவா. சரிக்கா வண்டியை திருப்புதே உங்க அண்ணன் வீட்டுக்கு. நான் உங்க அண்ணன் வீட்டுக்கு வரல சொன்னா கேளு, என்ன கீழே இறக்கி விடு. வண்டி நிப்பாட்டினதுன இறங்குவியா? நிப்பாட்டமா போட்ட வண்டி. ஏனே நேர் ரோட்ல போய் அப்படியே லெஃப்ட் கட் பண்ணுங்க, அப்படியே குறுக்கால போயிரலாம் எங்க அண்ணன் வீட்டுக்கு. சரிக்கோ. நமக்கு என்ன வந்துச்சு, கூட கொஞ்ச நேரம் ஆட்டோ ஓடிச்சுன்னா கூட கொஞ்சம் துட்டு கிடைக்கும். பாவிய உசுர வாங்குறதுக்குனே இருக்கா. ஒரே ஒரு மவனை பெத்தே, மரமா ஒருத்தி வந்தாமா, அதோட என் நிம்மதியெல்லாம் போச்சு. இன்னும் ஊருக்காரியிட்ட என்ன பதில சொல்லுவேன்? சரியா இருக்கம்மா. கிட்ட என்ன புலம்பிட்டு வாரிய? என் தலை எடுத்து அதை நினைச்சு புலம்பிட்டு வரேன். ஒரு சந்தோஷமான விஷயம், அதை அனுபவிக்க கூட முடியாம நான் இருக்கேன். அதுக்குள்ள இந்த கிழவி என்ன வருது வருது. எங்க அண்ணன் வீட்டுக்கு போய்கிட்டு அங்க போய் சொல்லுதேங்க, அதுக்குள்ள இருக்க முடியல. வாடுற ஆட்டோல இருந்து கீழே சாடி அவன் ஊருக்கு போதான். வேற வேலை இல்ல. கீழே விழுந்து மண்டை உடைச்சா நானா பழியேக்க முடியும்? மொவனுக்கு யாரு பதில் சொல்லுதா? மொவன் எங்க இருந்து சர்ப்ரைஸ்னாரு, கடைசில அந்த சர்ப்ரைஸ கூட நிம்மதியா அனுபவிக்க முடியல. என்ன லெஃப்ட் கட் பண்ணுங்க, டக்குன்னு அப்படியே குறுக்கால போயிரலாம். எடி மரத்துக்கடியில படுக்காதடி, மரத்துல நிறைய எறும்புலாம் இருக்கும், காதுல இதுல யாரிதாம. ஏக்கா யாதெல்லாம் ஒண்ணு செய்யாதுக்கா. இந்த மரம் நிழல்ல காத்து எப்படி அடிக்க பத்தியா? நல்ல சிலு சிலு சிலுன்னு அடிக்கி. வீட்டுக்குள்ள ஒரே வெக்க, வெளியில ஏசி போட்டப்ல இருக்கு. கொஞ்ச நேரம் படுத்தாலே சுகமா இருக்குக்கா. நல்ல கண் அசர உறக்க வர மாதிரி இருக்கு. எடி உறக்க வருதுன்னு நினைச்சு கொரட்ட விட்டுறாத, நாங்கலாம் ஓடிடுவோம். அப்புறம் உங்க மாமியார் வந்து பாக்கும், தெருல படுத்து கிடக்க என் மரமோ அப்படின்னு சண்டைக்கு வந்துறாம. ஏடி அதெல்லாம் சண்டைக்கு வராட்டி, அதெல்லாம் அந்த காலம். நாளா இப்ப பயப்படவே மாட்டேதுக்கு. அதான் தண்ணி கொடுத்தன வந்தாச்சே, புறவி என்ன? அது சரிதான் டி, தண்ணி கொடுத்தன வந்தோன்னு உனக்கு நல்லா கூடி போச்சு. ஏச்சி நியாயமா இருந்தா கேட்க வேண்டியதான். நியாயம் இல்லாம சும்மா ஏசுனா கேட்க முடியுமாச்சி? அது சரிதான் டி. அக்கா நீலாம் இங்க வந்து உட்காந்து எவ்வளவு நாளாச்சு பத்தியா? செல்வி இருந்தாலும் வீட்டுல எப்ப பார்த்தாலும் வயாம வேலை. அதை செய்யுங்க மைனியோ, இதை செய்யுங்க மைனியோ அப்படின்பா. உடனே நீனும் செய்து எடுத்து கொடுத்துட்டு வெளியே கூட வெட்டி பார்க்காம வீட்டுக்குள்ளே கிடப்ப. ஆமாட்டி, எனக்கு பொழுதன்னைக்கு வேலைதான், வேற என்ன செய்ய? இன்னைக்குதான் கொஞ்சம் வேலை இல்லாம இருக்கு, அதான் வெளியில வந்து உட்கார்ந்துருக்கேன். ஏக்கோ மத்தவ அங்க போய் இறங்கிருப்பாள, மாமியார் கால போய் டொபக்குன்னு விழுந்திருப்பாள அங்கேயே வச்சு. ஆமா, இங்க இருந்தானே போறா, அதுக்கிடையில என்ன மாமியார்ட்ட ஆசீர்வாதம்? ஆமாட்டி செல்வி, அவ மாமியார் கால்ல விழுந்து எத்தையே ஆசீர்வாதம் பண்ணுங்க, எத்தையே ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லத பார்த்தாலே சிரிப்பால இருக்கு. இனி மாமியார் வீட்டுல போய் என்ன கூத்துலாம் பண்ண போறாலும் தெரியல. இவ்வளவு நாள் உங்க வீட்டுல வச்சு படாத பாடு படுத்தினால இப்ப மாமியார் வீட்டுல போய் கூத்து போடட்டு நமக்கு என்ன வந்துச்சு? மாமியாராச்சு மருமகளாச்சு. செல்வி ஊருக்கு போன ஆட்டோ சவுண்ட் மாதிரியே இருக்குல்ல. ஏடி மரதா, உனக்கு எப்ப பார்த்தாலும் அதே நினைப்புதான். அவ ஆட்டோல போய் இந்நேரம் ஊர்ல போய் இறங்கிருப்பா. எதுக்கு இப்ப திரும்பி வந்த? கோவப்படாதீங்க மைனியா. என்னது கோவப்படாதியா? யாருக்கு தான் கோவம் வராது? எனக்கு வர கோவத்துக்கு இப்ப உடலாம் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. உங்க மாமியார் இருக்கேன்னு பார்த்துட்டு இருக்கேன், இல்லனங்க ஒரு யுத்தமே நடக்கும். ஆட்டோல எலுமிச்சை பழத்தை வச்சு நசுக்குற மாதிரி ஒண்ணு நசுக்கி போடுவேன். ஓடிடுவாங்க மாமியார் வீட்டுக்கு. அங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், நீ சிரிச்சிட்டு இருக்க. எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? அண்ணன் வரட்டும், நீ ரெண்டுல ஒண்ணு பார்த்து விடுவேன். எல்லாரும் பேசி முடிச்சிட்டேலா? இவளால நம்ம அசிங்கப்பட்டு நிக்க வேண்டியிருக்கு. என்ன செய்ய? எத்தே நீங்களும் வந்து கேளுங்க, அங்க மாற ஓடிவே நிக்கிய. என்னது கேக்க? நீ என்னது சொல்ல போற? எனக்கு தெரியும். இல்லத்தே, பழைய கதை இல்ல, புதுசு. ஒரு கதை நீ சொல்லண்டா தாயே, நான் அவமானப்பட்டது போதும். புது புது கதையா விட்டு அப்படியே வந்து எங்க வீட்ல வந்து ஒட்டிக்கலாம் நினைச்சியோ? அது நடக்காது, நடக்கவே நடக்காது. மரகத சம்மதிச்சாலும் நாங்க சம்மதிக்க மாட்டோம். யாச்சி கொஞ்சம் நிறுத்துங்க பேச்ச, நான் பேசிக்கிடுதே. ஒண்ணு பேசண்டா தாயே, இவ்வளவு நாள் பேசினதெல்லாம் போதும். எனக்கு மண்டை வெடிச்சு போய் நிக்கேனா. மைனியோ, நீங்க மண்டை வெடிக்க அளவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு சந்தோஷமான விஷயம் தான் சொல்ல வந்திருக்கேன். ஒரு சுசியமும் நீ சொல்லண்டா தாயே, சுசியை சொல்லி சொல்லி தான் என் உசுரை வாங்குற. இல்ல மைனியா, இனி நான் உங்க வீட்டுக்கு வர மாட்டேன். என்னது திருப்பி வர மாட்டேனா? அப்ப ஆட்டோக்காரனை கூட்டிட்டு ஆட்டோல திருப்பி வந்திருக்க. என்னவாக்கோ ஆட்டோ கொடுக்க பைசா எதுவும் இல்லையோ? அத உங்க அண்ணன்காரன்ட்ட கேக்குறதுக்கு வந்தியோ? இல்ல மைனியா. மைனியா, எங்க அண்ணன் சொன்ன மாதிரி உங்க வீட்ல நான் வந்து தங்க மாட்டேன். அப்பப்போ வந்து தான் போவேன். ஆனா நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். என்னது எங்க வீட்லயே இருக்க மாட்டேன்? அந்த ஊரை விட்டு போக மாட்டியா? அப்ப எங்க போய் இருப்ப? அதுதான் சர்ப்ரைஸ் மைனியா, சர்ப்ரைஸ். அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யாரெல்லாம் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாமா? தூத்துக்குடி கரிசல் குளத்திலிருந்து முத்துமாரி செல்வி அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. முத்துமாரி செல்வி, உங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அடுத்ததான் சிராக் அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. சிராக், உங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். விக்னேஷ் அவங்களுடைய பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. பிறந்த நாள் கொண்டாடும் விக்னேஷ் வாழ்த்துறவங்க அவங்களுடைய மனைவி காயத்ரி. விக்னேஷ், உங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். முத்துகிருஷ்ணன் கவிதா தம்பதியர் அவங்களுடைய 8வது திருமண நாளை கொண்டாடுறாங்க. முத்துகிருஷ்ணன் கவிதா தம்பதியருக்கு எங்களுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அடுத்ததான் பிறந்த நாள் கொண்டாடுறவங்க பெயர் கீதா.
பிறந்த நாள் கொண்டாடும் கீதாவை வாழ்த்துறவங்க ஐயப்பன், சுரேஷ், ஜனனி, குணா, காவ்யா. கீதா, உங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அடுத்ததா தமிழ்வாணன் மகாலட்சுமி தம்பதியர் அவங்களுடைய திருமண நாளை கொண்டாடுறாங்க. தமிழ்வாணன் மகாலட்சுமி தம்பதியரை வாழ்த்துறவங்க பாப்பா, மாணிக்கம், ஈஸ்வரி, மோகன். தமிழ்வாணன் மகாலட்சுமி தம்பதியருக்கு எங்களுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அடுத்ததா பிறந்த நாள் கொண்டாடுறவங்க பெயர் குமார். குமார், உங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அடுத்ததா பிறந்த நாள் கொண்டாடுறவங்க பெயர் பிரீத்திகா. பிரீத்திகா, உங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சாரா அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. சாரா, உங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அடுத்ததா பிறந்த நாள் கொண்டாடுறவங்க பெயர் பிரகாஷ் சிங். பிரகாஷ் சிங் வாழ்த்துறவங்க அஸ்வினி ஸ்ரீ, கிரண் ஸ்ரீ மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினர். பிரகாஷ் சிங், உங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அடுத்ததா கொஞ்சம் பேர் அவங்களுடைய பெயரை சொல்லி இருக்காங்க. திவ்யா, லக்ஷிதா, யாஷிதா, அகிலா தேவி, பிரிலா, நரசிம்மன், தமிழ்ச்செல்வம், பரமி, பாக்கியா பாண்டிஸ், சுஜி, பவுல்ராஜ். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த காமெடி வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கன்னியாகுமரி காமெடிஸ் குடும்பம். பாய் மக்களே.